சென்னையிலிருந்து துபாய் சென்றிருந்த விமானத்திற்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டிருக்கிறது. பயணிகளுடன் புறப்பட தயாராக இருந்த விமானத்தை பாதுகாப்பான இடத்திற்கு நகர்த்தி சோதனை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. விமான பயணிகளின் உடைமைகளை ஓடுதளத்தில் இறக்கி வைத்து வெடிகுண்டு நிபுணர்கள் சோதனை மேற்கொண்டு வருகிறார்கள். சென்னையிலிருந்து துபாய் செல்லிருந்த விமானத்திற்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டதை அடுத்து விமான பயணிகளின் உடைமைகளை ஓடுதளத்தில் இறக்கி வைத்து வெடிகுண்டு நிபுணர்கள் அங்கு சோதனையிட்டு வருகிறார்கள். சென்னையிலிருந்து துபாய் செல்லிருந்த விமானத்திற்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சரவணன் வழங்க கேட்கலாம். சரவணன், வணக்கம். இது குறித்தான விவரங்கள். சென்னையிலிருந்து துபாய் செல்ல இருந்த எமிரேட்ஸ் ஏர்வேஸ் என்ற இந்த விமானத்திற்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டதை தொடர்ந்து அங்கு அந்த விமானத்தில பயணிகள் முழுவதுமாக கீழே இறக்கிவிட்டு அதில் சோதனை நடத்தப்பட்டிருக்கிறது. சென்னை விமான நிலையம் மற்றும் ஒரு சில விமானங்களுக்கு வெடிகுண்டு மிரட்டல் இருப்பதாக ஏற்கனவே கடந்த ஒரு மாதத்துல 3 முறை இது போன்ற மிரட்டல் அழைப்புகள் வந்திருக்கிறது. சோதனைக்கு பிறகு அது வெறும் வதந்தி என்பது தெரிய வந்தது. தற்பொழுது மீண்டும் துபாய் செல்ல இருந்த எமிரேட்ஸ் ஏர்வேஸ் என்ற அந்த விமானத்திற்கு இன்று காலை ஒரு 10:30 மணியளவில் இது தாமதமாக துபாய் புறப்பட இருந்த நிலையில்தான் இந்த மிரட்டல் வந்திருக்கிறது. பிறகு பயணிகளினுடைய உடைமைகள் மற்றும் விமானத்தில் இருக்கக்கூடிய அந்த இருக்கைகள் இருக்கக்கூடிய பகுதி முழுவதுமாகவே வெடிகுண்டு செயலெடுக்கும் நிபுணர்கள் நேரில் வந்து சோதனை மேற்கொண்டிருக்கிறார்கள். சோதனையின் முடிவில் இது வதந்திதான் என தெரிய வந்திருந்தாலும் தொடர்ந்து இது தொடர்பாக விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. எந்த எண்ணில் இருந்து அழைப்புகள் வந்தது என்பது குறித்தும் இதற்கு முன்பு வந்த அழைப்புகள் வந்த கும்பலுக்கும் இவருக்கும் தற்பொழுது மிரட்டல் விடுத்த நபருக்கும் தொடர்பு இருக்குமா என்ற கோணத்தில் தொடர்ந்து காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருவதாக தெரிவித்துள்ளனர்.